அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அவர் நிற்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அவர் நிற்பேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் இருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேர மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசித்தனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம்
மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே, நான் பாடி மகிழ்ந்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. Matthew's Gospel chapter 6 and verse 32. The last portion I would like to read. Matthew's Gospel chapter 6 verse 32. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். For your heavenly Father knoweth that you have need all these things. Praise the Lord. நம்முடைய வேத அறிக்கை சொல்லுவோமா? Praise the Lord. This is my Bible. I am what it says I am. I have, I can do what it says I can do. Today I'll be taught the word of God. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Amen. Praise the Lord. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். Praise the Lord. இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார், பரம பிதாவாக இருக்கிறார். He is a father unto us. He is our heavenly father. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவருக்கு பிதா என்ற நாமம் மாத்திரமல்ல, பரம பிதா, heavenly father என்று கர்த்தருக்கு ஒரு நாமம் இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இவருக்கு பரமபிதா என்று பெயர் என்றால், இவர் வாழ்கிற வசிக்கிற இடம் பரலோகம். அவர் பரலோகத்திலே அவருடைய ராஜ்யம், அவருடைய தூதர்கள், பரிசுத்த ஆவியானவர், தேவகுமாரன் எல்லாரும் அங்கு இருக்கும் பொழுது, நம்முடைய தேவன் பரமபிதாவாக பரலோகத்திலே சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். Our heavenly Father is living, residing in heaven. That is his home. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 6:32 வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு சொற்றொடர். This sentence or a phrase flowed out of the mouth of Jesus as a promise. அவருடைய சீஷர்களுக்கு மலை பிரசங்கத்திலே, the sermon on the mount, அவர் சீஷர்களுக்கு போதித்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய தேவைகள் வேண்டியவைகள் எல்லாம் என்னவென்று பரமபிதா அறிந்திருக்கிறார் என்பதை
இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக இயேசு நமக்கு கூறுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேத புத்தகம் முழுவதும் வாக்குத்தத்தங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் a promise in the Bible? வாக்குத்தத்தம் என்பது ஆண்டவர் தம்முடைய வாயினால் சொல்லுகிற ஒரு பறைசாற்றுதல், a declaration or a divine declaration that proceeds out of the mouth of God. ஆண்டவருடைய நினைவுகள், ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து நமக்கு புறப்பட்டு வருகிற அவருடைய வார்த்தையின் பறைசாற்றுதல். இந்த வாக்குத்தத்தம், அதாவது வசனங்களாகிய வாக்குத்தத்தங்களிலே ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே, what God intends to do and what God purposes to his people. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உள்ளார்ந்த மனுஷனிலும் வாழ்க்கையிலும் என்ன செய்ய விரும்புகிறார், அவருடைய நோக்கம் என்ன என்பதை ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தெரிவிக்கிறது. அது அவருடைய பறைசாற்றுதல். It is a divine declaration from God. அதற்குள்ளாக அவருடைய நோக்கமும் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். இந்த வாக்குத்தத்தங்கள், the promise of God is backed by two things. இந்த வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது, இரண்டு அஸ்திபாரத்திலே நிற்கிறது. ஒரு அஸ்திபாரம் என்னவென்றால், it is guaranteed by the character of God. ஆண்டவருடைய குணத்தின் மேலே இந்த வாக்குத்தத்தங்கள் அஸ்திபாரமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. It is based on the character of God. Every promise of God guarantees us blessings because of the character of God. இந்த உலகத்தில் அநேகர் வாக்கு கொடுக்கிறார்கள். இதை செய்வேன், நான் வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கும் பொழுது முதலாவதாக என்ன பார்ப்பீர்கள்? இந்த சொல்ற ஆள் யாரு? வாட் இஸ் இஸ் கேரக்டர்? சொல்ற ஆளை பொறுத்து தான் கொடுக்கிற வாக்கு இருக்கும். சரிதானே? ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கும் பொழுது இட் இஸ் கேரண்டீட். நமக்கு அதை உறுதிப்படுத்துவது அவருடைய குணநலன்கள். ஏனென்றால் சொல்வது கர்த்தர், அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஸோ முதல் அஸ்திபாரம், இட் இஸ் கேரண்டீட் பை த கேரக்டர் ஆஃப் காட், அவருடைய குணங்கள். இரண்டாவது பாருங்க, திஸ் ப்ராமிஸ் இஸ் ஃபுல்ஃபில் பை காட்ஸ் டைமிங். ஆண்டவருடைய நேரத்திலே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படும். Praise the Lord. This is the second foundation of any promise. எந்த வாக்குத்தத்தத்திற்கும் அஸ்திபாரம் இரண்டாவது இதுதான். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, நேரத்துக்கு ஏற்றவாறு, கர்த்தருடைய நேரத்திலே அவருடைய வாக்குத்தத்தங்கள் வந்து பலிக்கும். It shall be fulfilled. அது நிச்சயமாகவே நிறைவேறும். ஆனால் அவருடைய நேரத்திலே அவர் பேசுவதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆகவே தான் வேதம் 2 கொரிந்தியர் 1:20 நமக்கு தெரிந்த வசனம். 2 Corinthians chapter 1 and verse 20. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. All the promises of God are yea and amen in Christ Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் இதை வாக்குத்தத்தத்தை பற்றி உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும். நீங்கள் அதை ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அதுக்கு ஆம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற நமக்கு கர்த்தர் அவருடைய குணத்தின் மூலமாக அவருடைய நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த மாதத்திலே நமக்கு இவைகள், these things, இவைகள்லாம் என்ன அப்படின்னு நம்ம அதை நாம் லிஸ்ட் போட்டோம்னா எவ்வளவு லிஸ்ட் போடுவோம்? ஒரு பேப்பர், ஒரு காகிதத்தை எடுத்து இவைகளெல்லாம் எனக்கு தேவை என்றால் எவ்வளவு எழுதுவோம்?
நமக்கு தெரியும். இயேசு சொல்லுகிறார், உங்கள் பரமபிதாவுக்கு இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் அறிவதை காட்டிலும் நமக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். இன்னொரு கூட்டத்தை குறித்து 32ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார். 32ஆம் வசனம், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். There is another group that is going after, that is seeking after these things. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் எதை தேடுகிறார்கள்? 31ஆம் வசனம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். அஞ்ஞானிகள் எல்லாம் எதை தேடுகிறார்கள்? நாளைக்கு என்னத்தை சாப்பிடுறது. காலையில் எழுந்தோன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, இன்னைக்கு என்ன சமைக்கிறது இல்லையா? அது பெரிய, அதை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். அல்மேரா ஃபுல்லாக ட்ரெஸ் இருக்கும், எதை போடுறதுன்னு தெரியாது. திடீர்னு ஏதாவது ஒன்று போட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சில பேருக்கு அந்த சாய்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு சொன்னார், இந்த 3 காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இவைகள், இதுதான் 3 பேசிக் நீட்ஸ் ஆஃப் அ பர்சன். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த சிந்தனைகளை நான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த ஹெவன்லி ஃபாதர், இந்த பரமபிதாவை குறித்து 6ஆம் அதிகாரம் முழுவதும் நான் வாசித்தேன். பல முறை பரமபிதா, யுவர் ஹெவன்லி ஃபாதர், உங்கள் பரமபிதா, யுவர் ஃபாதர், உங்கள் பிதா என்பதை இயேசு விசேஷமாக 6ஆம் அதிகாரத்திலே அடிக்கடியாக அதை சொல்லியிருக்கிறார். 3 ஆசீர்வாதங்களை இந்த பரமபிதா நமக்கு கொடுக்க போகிறார். அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3 blessings from this heavenly father who knows our needs. நம்முடைய தேவைகள் இவைகளெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்ற பரமபிதா நமக்கு இந்த 6ஆம் அதிகாரத்திலே 3 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அது 3ஐயும் நான் முதல் சொல்லுகிறேன். This heavenly father awards our sacrifices. This heavenly father gives atonement for our soul. This heavenly father answers our prayers. தமிழிலே சொல்லுகிறேன். இந்த பரமபிதா நம்முடைய தியாகங்களுக்கு பிரதிபலன் தருகிறார். நம்முடைய தியாகங்களுக்கு பலனையும் பிரதிபலனையும் தருகிறார். இந்த பரமபிதா நம்முடைய ஆத்துமாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறார். 3வது, இந்த பரமபிதா நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறார். Praise the Lord. பலனை தருகிறார், பாவ நிவர்த்தியை அளிக்கிறார், பதில் தருகிறார். This heavenly father awards our sacrifices, atones our soul and answers our prayers. 3ஐயும் நாம் இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறபடியாக அறிந்து கொள்வோம். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவதாக 3ஆம் 4ஆம் வசனம், Matthew 6th chapter verse 3 and verse 4. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பதில் அளிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். A heavenly father who seeth you in secret will reward you openly. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய்
உனக்கு பதிலளிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய பரமபிதா, அவர் ஹெவன்லி ஃபாதர், முதலாவதாக என்ன செய்கிறாரா, நம்முடைய தியாகங்களுக்கு அவர் பதில் தருவார். அவர் ஹெவன்லி ஃபாதர் வில் ஆல்வேஸ் give award to all the sacrifices that we make for him. நம்முடைய தியாகங்கள். இந்த 6ஆம் அதிகாரத்திலே 2 முக்கியமான விஷயங்களை குறித்து பேசுகிறார். ஒன்று உபவாச வாழ்க்கை, இரண்டாவது கொடுக்கிற வாழ்க்கை, தர்மம் செய்கிற வாழ்க்கை. அதை தான் அவர் சொல்லுகிறார். 2ஆம் வசனம், நீ தர்மம் செய்யும் பொழுது. 5ஆம் வசனம், நீ ஜெபம் பண்ணும் பொழுது. 16ஆம் வசனம், நீங்கள் உபவாசிக்கும் போது. See, these are all Christian experiences. உபவாசம் செய்வது, தர்மம் செய்வது என்பது எல்லாராலும் செய்ய முடியாது. எல்லாருமே தர்மம் செய்ய பழக்க வைக்கப்பட்டவர்கள் அல்ல. Giving alms to poor people, ஆண்டவருக்கு கொடுப்பது. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கஷ்டப்படுறீங்களா பணம் இல்லாமல், ஆண்டவருக்கு கொடுங்க, கர்த்தர் கொடுப்பார். எனக்கே இல்லை, நான் எப்படி ஆண்டவருக்கு கொடுக்கறது? அப்படியே இருந்துருங்கன்னு சொல்லிடுறது. பாருங்க, இது இரண்டுமே நாம் செய்கிற ஒரு தியாகம். உபவாசம் என்பது ஒரு சாக்ரிஃபைஸ். அநேகர் உபவாசம் என்றால் என்ன யோசிக்கிறார்கள்? சாப்பிடாம இருக்கிறது உபவாசம். அது ஒரு பகுதி தான். உபவாசம் என்ற வார்த்தை, உப என்றால் தனித்து, வாசம் என்றால் வாசம் செய்வது. சில காரியங்களிலிருந்து தனித்து வாசம் செய்வதற்கு பெயர் தான் உபவாசம். தட்ஸ் கால்ட் ஃபாஸ்டிங். உணவிலே சிலர் உபவாசம் இருப்பார்கள். சில பொருட்களை சாப்பிடாமல் உபவாசம் இருப்பார்கள். ஒரு சிலர் இந்த மாதம் முழுவதும் நான் இந்த காரியத்திற்கு நான் விலக்கி இருப்பேன், என்னுடைய வார்த்தைகளிலே கவனமாக இருப்பேன் என்று உபவாசமாக இருப்பார்கள். இதெல்லாம் நிறைய விதமான உபவாசம். சில காரியங்களிலிருந்து அப்ஸ்டெயின் பண்ணி வாழ்வது, சில காரியத்திலிருந்து நாம் விலகி வாழ்வது உபவாசம், கர்த்தருக்கென்று வாழ்வது. இப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்க தர்மம் செய்யும் பொழுது, உங்களால் முடியாத பொழுதும் நீங்கள் வாரி கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுதும், நீங்கள் உங்கள் சரீரத்தை உபவாசித்து நீங்கள் தியாகமாக இருக்கும் பொழுதும், நீங்கள் அந்த ரங்கத்திலே நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு நான் வெளியரங்கமாய் நான் பதில் கொடுப்பேன். இதுதான் இந்த பரமபிதா. 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த தியாகத்தை குறித்து, சாக்ரிஃபைஸ். இந்த பரமபிதா பாருங்கள், he recognizes our sacrifices. இரண்டாவது, he will reward your sacrifice. இதைதான் 3ஆம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த பரமபிதா என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் செய்கிற தியாகங்களை அவர் ரெகக்னைஸ் பண்ணுவார். இந்த உலகம் நீங்கள் பண்ற சாக்ரிஃபைஸை ஒருவரும் அதை அங்கீகரிக்க மாட்டார்கள். நான் நிறைய பெற்றோர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன். பிள்ளைகள்லாம் வளர்ந்து திருமணமானவங்க சொல்லுவாங்க, எவ்வளோ பாடுபட்டேன் இவனுக்காக, இந்த பொண்ணுக்காக எவ்வளோ செஞ்சேன், இன்னைக்கு நன்றி நினைக்க மாட்டுறாங்க. நிறைய பெற்றோர்கள், முக்காவாசி பேர் புலம்ப ஆரம்பிப்பார்கள். எதை சொல்லுகிறார்கள் அவர்கள் என்றால், தியாகத்தை சொல்லுகிறார்கள். They always tell the sacrifice they make for the children. சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, நமக்கு தெரியாத பொழுது, நம்ம அவ்வளோ சிக்காக இருக்கும் பொழுது அவர்கள் நம்மை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. ஒரு தியாகம். நமக்கு உணவை கொடுத்து அவர்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். நமக்காக அழுது புலம்பி ஜெபித்திருக்கலாம். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. பிள்ளைகள் எக்ஸாமில் ஐயோ கொஞ்சம் பாஸ் ஆகினான்னு உபவாசம் எடுப்பாங்க. இதெல்லாம் பெற்றோர்கள் தியாகம் பண்ணுவாங்க. இதை சொன்னாலும் புரியாது. எப்போ புரியும்னா, நம்ம மாதிரி வரும்போது நிச்சயமாக புரியும். அது ஒரு டைமில் அவங்களுக்கு புரியும். இப்போ எவ்வளோ சொன்னாலும் நம்ம பிள்ளைகளுக்கு புரிந்தால் சந்தோஷம், புரியலனா ஒரு காலத்தில் புரியும். அப்போது இயேசு என்ன சொல்லுகிறார்? He recognizes our sacrifice. இந்த உலகம் நம்முடைய தியாகங்களை கண்டு கொள்ளாமல் இருந்தாலும், இயேசு நம்முடைய தியாகங்களை அவர் புரிந்து அறிந்து கொள்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை தர விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம்
7ஆம் அதிகாரம், லூக்ஸ் காஸ்பிள் சாப்டர் 7 and verse 5. லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக் 7:5. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். யாரை குறித்து பேசுகிறார்கள் என்றால், ஒரு 100க்கு அதிபதி. அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் 100 சோல்ஜர்ஸ்க்கு அதிபதி, a captain of 100, 100க்கு அதிபதி. இந்த 100க்கு அதிபதியுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான். இயேசுவை நோக்கி ஒரு ஆளை அனுப்புகிறான், வேலைக்காரனை இயேசு வந்து சுகப்படுத்த வேண்டும் என்று. அப்போ இயேசுவிடம் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவே, இப்படி ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறார், அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரன் மிகவும் வியாதியா இருக்கிறான், நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று ஒரு அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட், அங்க ஒரு குவாலிஃபைங் ஸ்டேட்மெண்ட். 5th verse. இவன் யார் தெரியுங்களா? நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறவன். நமக்கு என்ன கட்டி கொடுத்திருக்கிறான்? ஒரு சர்ச் கட்டி கொடுத்திருக்கிறார். இவர் இயேசு அறியாதவர், ஆனாலும் ஒரு சினகாக், ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். இதுக்கு பேரு தர்மம். ஆண்டவருக்கு ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், God is always reminded when we do sacrifices to him. ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவருடைய காரியங்களுக்கு தியாகமாய் செய்கிறவர்களை இயேசு ரெகக்னைஸ் பண்ணுகிறார். அந்த இடத்திலே அவன் விசுவாசத்தை மெச்சிக்கொண்டு இயேசு அந்த வீட்டுக்கு ஒரு சுகத்தை அனுப்புகிறார், வார்த்தையிலே அனுப்புகிறார். ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் chapter 10 and verse 2. அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்கள் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். His name is Cornelius. கொர்நேலியை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் தர்மம் செய்தான். He did alms to the poor. He gave it for the Lord. அதே அதிகாரம் பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டிருக்கிறது. Your prayers, your alms have come as a memorial before God. கொர்நேலியு வீட்டில் ஜெபம் பண்ணே இருக்கும்போது திடீர்னு ஒரு தேவதூதன் வந்து சொல்லுகிறான், fear not, பயப்படாதே, உன்னை குறித்து கர்த்தர் எப்போதுமே நினைத்து கொண்டே இருக்கிறார். ஏன்? நீ செய்த தர்மங்கள், நீ ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்பொழுதும் கர்த்தரை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறது. அப்போ பரமபிதாவை அலாம் பண்ணி கொண்டு ஞாபகப்படுத்துவது எது? தர்மம் செய்தல். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், தர்மம் செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் நீங்கள் செய்கிற தியாகத்திற்கு, யாருக்கும் தெரியாமல் செய்கிற தியாகங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வெளியரங்கமாக பதில் தருவார். வெளியரங்கமாக கர்த்தர் நமக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 உதாரணங்களை கொடுத்தேன். How Jesus was able to recognize the sacrifice and how God rewards our sacrifice. நம்முடைய தியாகங்களை எப்படி அவர் அங்கீகரித்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை எப்படி வெளியரங்கமாக பதில் தருகிறார். இதுதான் இந்த பரமபிதாவின் முதல் அனுபவம். He sees us our secret faithfulness. அவருக்கு யாரும் பார்க்காத போது நாம் எவ்வளவு உண்மையா இருக்கிறோமோ, the Lord always sees your secret faithfulness and he will schedule your victory openly. உங்களுடைய வெற்றியை எல்லாரும் பார்க்கும் வண்ணம் இந்த பரமபிதா நம்மை ஆசீர்வதிப்பார். இதுதான் முதல் ஆசீர்வாதம். உங்கள் பரமபிதா உங்களை ரகசியத்திலே பார்த்து அவர் எப்படி பதில் அளிப்பாரா? வெளியரங்கமாக உங்களை பதில் அளிப்பார். என்னென்ன தியாகம்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க,
ஆண்டவருக்காக என்ன தியாகம் பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய உபவாசங்கள், உங்களுடைய கொடுத்தல், கர்த்தருக்காக கொடுத்தது எல்லாவற்றையும் இட்ஸ் அ மெமோரியல். இட்ஸ் அ மெமோரியல் unto God. வாட் இஸ் அ மெமோரியல்? 100 வருஷம் ஆன உடனே ஒரு ஆர்ச் கட்டுவாங்க, இவருடைய பேர்ல ஒரு மெமோரியல். 25வது வெட்டிங் ஆனிவர்சரி, 50th வெட்டிங் ஆனிவர்சரி, இட் இஸ் அ மெமோரியல். அப்போ ஆண்டவருக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு மெமோரியல் இருக்க வேண்டும் என்றால் அது தர்மம், அது உங்களுடைய ஜெபம், அது உங்களுடைய தியாகங்கள். கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தருக்கு தர்மம் செய்திருந்தால் இன்றைக்கும் இந்த பரமபிதா முன்பாக ஒரு தேவதூதன் போவான், ஜீசஸ் எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க ரொம்ப தர்மம் செஞ்சுருக்காங்க, இவங்க ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்காங்க, தயவுசெய்து அவங்க வீட்டுக்கு போயிடுங்க, தயவுசெய்து அவங்கள ஓப்பனாக ரிவார்ட் பண்ணுங்க, வெளியரங்கமாக அவங்களுக்கு பதில் அளியுங்கள். இந்த பரமபிதாவினுடைய முதலாவது குணம் இதுதான். நம்முடைய தியாகத்திற்கு அவர் வெளியரங்கமாக பிரதிபலன் அளிக்கக்கூடியவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு கொடுக்கிறது, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறதை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். அது கர்த்தருக்கு முன்பாக அது ஒரு தியாகமாகவும் பலனாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனம். The second blessing from this promise of heavenly Father. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். I want you to note heavenly Father. உங்கள் பரமபிதா 14-15 வசனத்தில் உங்கள் பரமபிதா. இந்த 14-15 வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை பாவ நிவிருத்தி செய்து நம்மை விடுதலையின் வாழ்க்கையை வாழ செய்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 2 விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை, இன்னொன்று மன்னிப்பை பெறாத வாழ்க்கை. This is not about unbelievers but about believers. சில விசுவாசிகள் அவங்க வாழ்க்கையில தப்பிதங்கள் இருக்கும், அந்த தப்பிதங்கள் மன்னிக்கப்படாமலே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. அந்த வாழ்க்கை ஃபுல்லாமல் கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்காமல் மன்னிப்பு இல்லாமல் வாழ்க்கை இருக்கும். ஒரு சிலருடைய வாழ்க்கை ஆண்டவரிடத்திலே அவர்கள் மற்றவர்களை மன்னித்து அவர்களும் மன்னிப்பிலே வாழுகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 2 காரியம் இருக்கிறது இந்த 14-15 வசனத்தில். எப்படி கர்த்தர் நமக்கு பாவ நிவர்த்தி என்னும் ஆசீர்வாதத்தை தருகிறார். How God gives us atonement for our soul. நன்றாக கவனிங்கள், நீங்கள் அப்பொழுதுதான் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, this Father's forgiveness is conditional. இந்த 14-15 வாசிக்கும் போது there is a condition for forgiveness. அவன் நம்மை மன்னிப்பதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. He gives a condition, ஒரு நிபந்தனையை தருகிறார். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது his forgiveness is complete. அவருடைய மன்னிப்பு ஒரு நிறைவை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது. பாருங்க, இந்த மன்னிப்பு ஏன் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இருக்க அந்த மன்னிப்பு அல்ல இது. இது கிறிஸ்தவன் ஆகி விசுவாசியாகி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். 14ஆம் வசனம் முதலாவதாக பாருங்க, வாட் இஸ் த கண்டிஷன்? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால். கவனிக்கிறீங்களா? ஓகே. பாவங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்த இங்கு இல்லை. ஏனென்றால் பாவத்தை மன்னிப்பது கர்த்தர் தான். நீங்களும் நானும் மனுஷருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, ஆனால் தப்பிதங்களை நாம் மன்னிக்க வேண்டும். You have to understand the difference between sins and trespasses. இயேசு சொல்லுகிறார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால். உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
இது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் எப்படி நாம் மன்னிக்கும் போது கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 7, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 7, I'm going to read verse 58 and 60. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58, 60. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். 60ஆம் வசனம், verse 60. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். 7ஆம் அதிகாரத்தில் ஸ்டீஃபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முதல் இரத்த சாட்சி. ஸ்டீஃபன் இஸ் டையிங் தேர். ஸ்தேவான் மரிக்கிறான். எப்படி மரிக்கிறான்? கல்லெறிகிறார்கள். தே ஆர் ஸ்டோனிங் ஸ்டீஃபன். இந்த கல்லெறிதலுடைய கூட்டத்திற்கு தலைவன் யார் என்றால் சவுல் என்ற பவுல். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பவுல் நின்று கொண்டிருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். So who gave permission? Saul. So சவுல் நிற்கிறார். கூட இருக்கிற எல்லாம் கல்லடிங்க, அடிங்க, ஸ்டேவான் அடிங்க, எல்லாரும் கல்லடிக்கிறாங்க. அவன் கல்லடித்து அவன் சாகும் பொழுது முழங்கால் படியிட்டு சவுலுடைய தப்பிதத்தை மன்னிக்கிறான். பிதாவே, அங்க பாருங்க, அழகா சொல்றார், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். எப்படி மன்னிப்பு கேட்கணும், எப்படி மன்னிக்கணும்? நான் மன்னிக்கிறேன்ல, பிதாவே தயவுசெய்து மன்னித்திருங்க. ப்ளீஸ் forgive these people, they are stoning me and killing me. இவர்களை நான் மன்னிக்கிறேன். பிதாவை நோக்கி மன்னிக்கும்படியாக இவர் வேண்டுகிறார். 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Acts chapter 9 verse 18. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். எல்லாம் கவனிங்க. 2 அதிகாரத்துக்கு முன்பதாக கல்லெறிந்து சம்மதித்து ஸ்தேவானை கொன்றவர் சவுல். சவுலை மரிக்கும்போது யார் மன்னித்தது? ஸ்தேவான் மன்னித்தான். ஸ்தேவான் மரித்துவிட்டு போய்விட்டான், ஆனால் மன்னித்தான். தப்பிதங்களை மன்னித்தான். அன்றைக்கு சவுலை மன்னித்ததினாலே சவுல் ரட்சிக்கப்பட்டான். சவுல், நான் நினைக்கிறேன், இவ்வளோ கல்லெறிஞ்சு ஒரு பரிசுத்தவானை கொல்றோம், ஆனால் அவன் என்னை மன்னிக்கிறான். ஆண்டவருடைய ரட்சிப்பு சீக்கிரமாக சவுலுக்கு வந்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளோ கணவன் மனைவி யாரோ திருந்தலைன்னா நம்ம செய்கிற முதல் காரியம் தப்பிதங்களை அதை மாத்திரம் செய்ய முடியாது பாஸ்டர், ஞாபகம் வச்சு நான் சொல்லுவேன். அப்படி செய்யாதீங்க. நீங்கள் மன்னிச்சிருங்க. இதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அவருடைய தப்பிதங்களை மன்னியுங்கள். மன்னிச்சுட்டு போயிடுவோமே, எதுக்கு கோவப்படணும், எதுக்கு டென்ஷன் ஆகணும்? மன்னித்து விடுவோம். அவங்க தப்பு செய்கிறாங்களா, தெரிந்து செய்கிறாங்க, தெரியாமல் செய்கிறாங்க, அவங்களுடைய தப்பிதங்களை இங்கே மன்னியுங்கள். அப்படிப்பட்ட கொடூரமான சவுலை ஞானஸ்தானம் எடுத்தான், அவன் ரட்சிக்கப்பட்டான். உங்கள் வீட்டில் யாரா ஞானஸ்தானம் எடுக்கலையா? பின்வாங்கி இருக்கிறாங்களா? தப்பிதங்களை தெரிந்து செய்கிறார்களா? நீங்கள் தெரிஞ்சு செய்கிறீங்க, நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? தப்பிதங்களை மன்னித்து விடுங்கள். நீங்கள் தப்பிதங்களை மன்னிக்காவிட்டால் ஆண்டவர் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். இட் இஸ் கண்டிஷனல். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மன்னிப்பு பாருங்க, இட்ஸ் ஆல்சோ கம்ப்ளீட். அந்த நம்முடைய மன்னிப்பை அவர் அழகா இந்த பரமபிதா நமக்கு நிறைவு செய்து நமக்கு சமாதானத்தை தருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம். இங்கே ஒரு ஃபாதரை குறித்து நான் காண்பிக்கிறேன், ஒரு பிதாவை குறித்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். Let's see how God's forgiveness is not only conditional but complete. அதை நிறைவேற்றுகிறார், அதை பூர்த்தி செய்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், verse 21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று
சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இந்த உவமை நமக்கு தெரியும், த parable ஆஃப் த லாஸ்ட் சன். இந்த குமாரன், இரண்டாவது இளைய குமாரன் வீட்டுக்கு வருகிறான். இந்த இளைய குமாரன் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவை நோக்கி சொல்லுகிறான், தகப்பனே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அப்படி என்றால் அவன் என்ன சொல்லுகிறான்? ரெண்டு பிதாக்கள் இருக்கிறாங்க. ஒன்று பரமபிதா, ரெண்டாவது உலகத்தில் இருக்கிற பிதா. பரமபிதா பரலோகத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன், உமக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சிட்டேன். இங்கே இருக்கிற யங் பீப்புளெலாம் கொஞ்சம் கவனிங்க. பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். இவன் வீட்டை விட்டு போயிட்டான். இவன் இது தெரியும் இல்லையா? பைபிளில் கெட்ட குமாரன் வார்த்தை கிடையாது, நம்ம கொடுத்துக்கிட்டோம் அதை. அவன் பேர் இளைய குமாரன் தான். இந்த வீட்டில் ரெண்டாவது பாருங்க, இளைய குமாரன். இந்த இளைய குமாரன் வீட்டை விட்டு வீட்டில் என்ன இல்லை அவனுக்கு? யூ நேம் இட், A to Z, எவ்ரிதிங் வாஸ் தேர். எல்லாம் இருந்தது, பணக்கார வீடு, அது வசதிகள் இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் இல்லை. என்ன இல்லை? டோன்ட் கண்ட்ரோல் மீ. எதுவும் என்ன சொல்லக்கூடாது. சொல்லிட்டே இருந்தீங்கன்னா வீட்டை விட்டு போயிடுவேன். யாராவது சொல்கிறீங்களா அந்த மாதிரி? வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் இருந்தால் எங்கள் அப்பா அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் தயவுசெய்து எஸ்கேப் ஆகிடுறேன். இவன் அதான், ஐ வாண்ட் ஃப்ரீடம், ஐ வாண்ட் இண்டிபெண்ட் லைஃப். நான் தனியாக இருக்க வேண்டும். இண்டிபெண்ட் லைஃப் இஸ் அ டேஞ்சரஸ் லைஃப். யாரும் ஆலோசனை இல்லை. இவன் வீட்டை விட்டு போய்கிறான். நல்ல வேளை அவன் தெரிஞ்சிடுறான். அவன் வேற எங்கேயும் போகவில்லை, தன் தகப்பனிடம் வருகிறான். He is coming to his father because this father will accept him. தகப்பன் ஏற்றுக்கொள்வான். வீட்டுக்கு வந்த உடனே 22ஆம் வசனம், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தகப்பன் வந்து ஒன்றும் பேசலை. ஏதாவது பேசினாரா? ஒன்றும் பேசலை. அவர் என்ன செய்தார்? உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவன் கைக்கு மோதிரத்தை, அப்புறம் கால்களுக்கு பாதரட்சை போடுங்கள். இந்த 3 போட்டுட்டு போனால் வரும்போது 3 இல்லை. நல்ல ட்ரெஸ் போட்டு போனால் எங்கே போச்சுன்னு தெரியல ட்ரெஸ்ஸு. நல்ல மோதிரம் போட்டுருந்தான், எங்கே அடகு வச்சான், எங்கே விற்றான்னு தெரில. நல்ல ஷூஸ் நல்லது போட்டிருந்தான், காலில் செருப்புலாம் வந்திருக்கான். இது 3ஐயும் அவனுக்கு தாருங்கள். 23, கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புஷித்து சந்தோஷமாக இருப்போம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு இயேசு இந்த ஓமை சொல்லும்போது அவர் என்னத்தை சொல்லுகிறார்? யுவர் ஹெவன்லி ஃபாதர் வில் ஃபர்கிவ் யூ அண்ட் கிவ் யூ பேக் ஆல் யூ ஹவ் லாஸ்ட். நீ இழந்ததை இந்த பரமபிதா கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். அந்த வஸ்திரம் என்பது நீதி என்னும் வஸ்திரம், garment of righteousness. மோதிரம் என்று சொல்வது ரைட் இல்லையா, அதிகாரத்தை குறிக்கிறது. பாதரட்சை என்று சொல்வது சுவிசேஷம். கர்த்தரை இழந்துட்டான், சுவிசேஷத்தை இழந்துட்டான். 3மே தகப்பன் மறுபடியுமாக அவருக்கு கொடுத்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பரமபிதா நம்மை மன்னிக்கிறார். ஆத்துமாவை பாவ நிவிர்த்தியிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். நீங்கள் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னித்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுடைய தப்பிதங்களை அவர் என்ன செய்வாராம்? மன்னிப்பார். இன்றைக்கு 2வது ஆசீர்வாதம், இந்த பிதா நமக்கு கொடுக்கிற இந்த 2வது ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மை மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, a delivered life, ஒரு விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இன்றைக்கு யாருடைய தப்பிதத்தெல்லாம் நம்ம மன்னிக்காம இருந்தோன்னா அதை என்ன பண்ணிடணும்? மன்னிச்சிடணும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, நான் இதை மன்னிக்கலைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லை, பார்த்தா ஒன்றுமே இல்லையே, நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேனே. அதுக்கு ஒரே ஒரு சிம்டம் இருக்குது. யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சுன்னா திருப்பி திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்க, அதுதான் அடையாளம் மன்னிக்கலைன்னு அர்த்தம். நைட்டில் எழும்பினாலும் அந்த தப்பை சொல்லுவோம், இதை செஞ்சுட்டாங்க. அப்போனா அதை என்ன செய்யலை? நம்ம மன்னிக்கவில்லை, மறக்கவில்லை. பாஸ்டர் நான் சில பேர் மன்னிச்சிருவேன், ஆனால் என்ன பண்ண முடியாது? மறக்கவே முடியாது. முதல் மன்னிங்க, அப்புறம் கர்த்தர் நமக்கு மறப்பதற்கு கிருபை தருவார். மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை. கடைசியாக இந்த பிதா நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை, பரமபிதாவை குறித்து சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Matthew chapter 6 and verse 6. நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி
அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். The third blessing of this heavenly Father, he will answer our prayers. நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தியாகங்களுக்கு பலன் மாத்திரம் தரமாட்டார். நம்முடைய ஆத்துமாவை பாவத்திலிருந்து நிவர்த்தி ஆக்குவது மட்டுமல்ல, அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். அதை தான் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன் பிதா, your father will reward you openly, will answer you openly. ஜெபம் பண்றது ரகசியமாக தான் அவரோடு ஜெபம் பண்ணுவோம் நம்ம காரியங்களுக்காக. ஆனால் அவர் பதில் தரும்போது எப்படி தருவாரா? எல்லாரும் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாக தருவார். ஆமென். நான் ஒரு சில சிந்தனைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு எப்படி பதில் தருவார், அவர் எப்படி நம்மை நடத்துவார்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 உதாரணத்தை தருகிறேன் நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக. How we have to pray to God in secret and the Lord will reward us openly. இல்லையா? ரகசியமாக அவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் வெளியரங்கமாக எப்படி பதில் தருவார்? 1 சாமுவேலின் புத்தகம் 1 Samuel chapter 1 and verse 13. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறவ என்று ஏலி நினைத்தான். ஹானா, அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் ஜெபம் பண்றார். அன்னாளுடைய நிலைமை நமக்கு தெரியும். எதற்காக கர்த்தரை நோக்கி அன்னாள் ஜெபித்தாள்? ஒரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறாள். தேவனுடைய ஆலயத்திற்கு போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறாள். அந்த இடத்துல அந்த ஆசாரியனாகிய ஏலி இருக்கிறார். அன்னாள் எப்படி ஜெபித்தாள்? லேலூயா ஸ்தோத்திரம், சத்தம் போட்டு ஜெபித்தாள் இருக்கா வேதத்தில். அவள் எப்படி ஜெபித்தாளா? தன் இருதயத்தில் பேசினால் உதடுகள் மாத்திரம் அசைந்தது. ஒன்லி ஹர் லிப்ஸ் மூவ்ட். ஏலிக்கு தெரியாது எதற்கு ஜெபம் பண்றான். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்க எதற்கு ஜெபம் பண்றாங்கன்னு தெரியாது. இருதயத்தில் அவ்வளவு மனக்லேசம், அவ்வளவு பாரம். இருதயத்திலிருந்து அவள் ஜெபிக்கிறாள். இருதயத்திலிருந்து அவள் கர்த்தருக்கு ஜெபித்தது எதற்காக? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தால் நான் ஆண்டவருக்கு அவனை ஒப்பு கொடுப்பேன். 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். சாமுவேலை கர்த்தர் அன்னாளுக்கு வெளியரங்கமாக கொடுத்தார். அப்படி என்றால் என்ன? God will reward openly. இப்போ இதை வாசிக்கும் போது நான் யோசித்து பார்த்தேன். அன்னாள் ஒரு ஆண்மகனுக்காக ஜெபித்தால், கர்த்தர் ஆண்மகனை கொடுத்தார். வீட்டுக்கு போனோன்னா கொடுத்துட்டாங்க. யாருக்கு தெரியும் இது? அவள் ஜெபம் பண்ணது யாருக்கும் தெரியாது, கணவனுக்கு மட்டும் தெரியும். அங்கே இருக்கிற பாஸ்டர் யாருக்கும் தெரியாது. இவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவள் சாமுவேலை வளர்த்திருக்கலாம், அப்படிதானே? ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவள் ஆண்டவரை நோக்கி அந்தரங்கத்திலே ஜெபித்த ஜெபத்தை வெளியரங்கமாக கொண்டு வந்தார். எப்படி என்றால், he made Samuel famous. சாமுவேலை உலகத்திலே ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் பாருங்க எப்படி வெளியரங்கமாக நம்மை ஆசீர்வதிப்பார், ஜெபத்தை கேட்பார். நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் உனக்கு கேட்டோன்னா கொடுத்துருவார். அப்படி அல்ல. நீங்கள் ஆண்டவரிடத்தில் அந்தகாரத்தில் கேட்கிற ஜெபத்திற்கு உங்களுடைய பதிலை வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கிடுவாராம். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சாமுவேலை தேடி வருகிறார்கள். சரி, சாமுவேலுக்காக ஜெபம் பண்ணோம். அந்த சாமுவேலுடைய பதிலே அவர் என்ன செஞ்சிட்டாரு? உலகத்துக்கு பிரசித்தி. சாமுவேல் வீட்டிலே இல்லை, அவர் வெளியே போயிட்டார். ஒரே மகன் வீட்டில் போயிட்டாரா? அப்புறம் என்ன பண்ணாரா கர்த்தர்? 21ஆம் வசனம். அன்னாளை கடாட்சித்தால் அவளுக்கு 3 குமாரர் 2 குமாரத்தி, 5 more children கர்த்தர் கொடுத்தார்.
பாருங்க, கர்த்தர் பாருங்க ரகசியமாக அவரிடத்துல ஜெபிக்கிற ஜெபங்களை இந்த பரமபிதா என்ன செய்கிறார்? வெளியரங்கமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வசனத்தை மட்டும் சொல்லுகிறேன், நீங்கள் பின்பாக அதை தியானித்துக் கொள்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Daniel chapter 6 and verse 10. ரகசியமாக அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் வெளியரங்கமாக பதில் அளிப்பார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தானியேல் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். அவன் அறை வீட்டுக்குள்ளே சென்றான். அவனுக்கு இருந்த ஜன்னலை திறந்தான். ஏனென்றால் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், எருசலேமுக்கு நேராக அவன் ஜெபம் பண்ணுறான். ஸ்பெஷலாக அவர் ஜெபம் பண்ணாரா? அந்த ஸ்பெஷல் ப்ரேயர் கிடையாது. ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறது தான் முன் செய்து வந்தபடியே. அப்போ ப்ரேயர் வாஸ் ஹேபிச்சுவல். அது ஒரு பழக்கமாக இருந்தது. முன்பாக செய்து வந்தபடியே தினந்தோறும் 3 வேளை ஜெபம் பண்ணுறான். எங்கே போய் ஜெபம் பண்ணுறான்? வெளியே ஜெபம் பண்ணுறது கிடையாது. எங்கே போய் ஜெபம் பண்ணுறான்? ஆமாம், ஆண்டவருக்கு நேராக ஜெபம் பண்ணுறான். சிலர் ஜெபம் பண்ண சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க? எல்லா பிரச்சனையும் ஜெபத்தில் சொல்லி எல்லாருக்கும் தெரிய வச்சுருவாங்க. நான் சொல்கிறது விளங்குதுங்களா? அதனால சில பேர் ஜெபம் பண்ண சொன்னால் பயமாக இருக்கு. ஆண்டவரே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறான், அவங்க இதை பண்ணுறாங்க, அப்படியா அப்படின்னு மற்றவங்க அப்படி செய்யக்கூடாது இல்லையா? பாருங்க, தானியேல் தினந்தோறும் 3 வேளை அவனுடைய அறை வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறான். எதற்காக ஜெபித்தான் என்று சொல்லப்படவில்லை. He just prayed 3 times a day. He went into his closet, prayer closet and prayed. ஆனால் அதே அதிகாரத்திலே அவனை சிங்க கெபியிலே போட்டார்கள். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ராஜா கெபியின் கிட்டே வந்து துயர சத்தமாய் தானியேலே என்று கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்போது தானியேல், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதெனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. தானியேல் 6:10, தானியேல் 6:22. 2 வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை கனெக்ட் பண்ணி வாசிக்கணும். அந்தரங்கத்திலே செய்கிற ஜபங்களுக்கு வெளியரங்கமாக கர்த்தர் பதில் தருவார். எதிர்காலத்தில் நம்மை எங்கே போட போகிறாங்க? சிங்ககபியில் போட போகிறாங்க. பிரச்சனை வழியாக போவோம், சவால்கள் நம்மை நோக்கி வரும், எல்லா பக்கத்திலும் சேலஞ்சஸ் நமக்கு இருக்கும். சிங்ககபியிலே தானியேல் முழங்கால் படியிட்டு 3 வேளை ஜெபித்தான்னு யார் பைபிள் எழுதியிருக்கு? எழுத முடியாது. இங்கே ஒரு சிங்கம் இருக்குது, இங்கே ஒரு சிங்கம் இருக்குது, எல்லா இடத்துல சிங்கம், பசியுள்ள சிங்கம் இருக்குது. ஜபம் பண்ண தோணாது. சில பேர் சிங்கத்தை பார்த்தோன்னே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்க. ஆனால் தானியேல் பாருங்க, அங்கே அவன் ஜெபம் பண்ணல. அவனை காப்பாற்றியது அன்றைக்கு ஜெபித்த ஜெபம் அல்ல, முன்பாக ஜெபித்த ஜெபங்கள். இப்போ ப்ரேயரே உங்களுக்கு அக்கௌண்ட் மாதிரி, பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. நமக்கு என்ன அக்கௌண்ட் இருக்கணும்? ப்ரேயர் அக்கௌண்ட். தினந்தோறும் ஜபித்து 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 கர்த்தரை ஆராதித்து இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணலனா கூட ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஆமென். கர்த்தர் அந்தரங்கத்திலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை பரமபிதா வெளியரங்கமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைவேட் ப்ரேயர் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ ஸ்ட்ரெங்க் ஃபார் பப்ளிக் ஸ்ட்ரெஸ். வெளியரங்கமாக வர ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் சில பேரால் தாங்க முடியாது. ஆனால் நன்றாக ஜெபித்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவங்க எந்த ஸ்ட்ரெஸ் எந்த ப்ரெஷர்லேயும் காமாக இருப்பாங்க. ஒரு சேலஞ்சு ஒரு சிங்ககபியில் போட்டால் நம்மலாம் யாருன்னு தெரிஞ்சிடும். ஜெபம் பண்ணுறவங்களா இல்லை அங்கே வந்து ஐயோ ஐயோ அப்படின்னு கத்துறவங்களா, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுறவங்க நம்ம
அப்படியான அங்கே தான் தெரியும். சிங்க கவியில் போட்டால் தான் தெரியும். சிங்கம் வராத வரைக்கும் பிரச்சனை, நம்மெல்லாம் ஆட்டுக்குட்டிகள் தான் இல்லை. அப்போது பரமபிதா நமக்கு நம்ம ரகசியமாக அந்தரங்கத்தில் எந்தெந்த டைம் கிடைக்குதோ நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். மார்ச் ப்ரேயர் வராதவங்க அடுத்த மார்ச் கண்டிப்பாக வந்துடணும் காலையில். ப்ரேயர் இஸ் அன் அக்கௌண்ட். ஜபம் என்பது ஒரு நமக்கு ஒரு சோர்ஸ். சம் பீப்புள் டோன்ட் ஹேவ் பிலீஃப் இன் ப்ரேயர். நீங்கள் ஜபத்தில் நம்பணும், நம்ம கர்த்தரை பார்த்து ஜெபிக்கணும், நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். இஃப் யூ டோன்ட் ப்ரே, யூ டிஸ்ரெஸ்பெக்ட் காட், யூ டிஸ்ரெஸ்பெக்ட் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இல்லையா? நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் தேவைகளை இன்றைக்கு அறிந்து நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். Awards our sacrifices. He gives atonement to our soul and he answers our prayers. நம்முடைய தியாகங்களுக்கு பிரதிபலன் தருபவர். நம்முடைய எல்லா விதமான பாவங்களுக்கும் கர்த்தர் நமக்கு பாவ நிவர்த்தி தருவார். விண்ணப்பங்களுக்கு தேவைகளை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வருவோம். இருதயத்தில் நீங்க அதை கொண்டு வாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஆலயத்திலே அன்னாளை போல விண்ணப்பங்களை கர்த்தருக்கு தெரிவிங்கள். எப்படிப்பட்ட ஜெப குறிப்பாக இருக்கலாம், கர்த்தர் அதை வெளியரங்கமாக பதில் தருவார். ஏன்? அவர் நம்முடைய பரமபிதா. He is my heavenly father. He is your heavenly father. அவருக்கு குறை கிடையாது. இந்த உலகத்துல நமக்கு நல்ல தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களால் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் தர முடியும். ஆனால் இந்த பரமபிதா உங்களுக்கு எவ்வளவு வேணா தர முடியும். அவர்தான் இந்த பூமிக்கு சொந்தக்காரர். அவர்தான் பரலோகத்திற்கு சொந்தக்காரர். உங்கள் ஜெப குறிப்புகளை கர்த்தர் பதில் தரும். இந்த மாதத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாம் நம்முடைய வலது கையை உயர்த்தும். As a mark of telling God
bless me this month. அன்பின் பிதாவே, இந்த மாதத்திற்காக ஸ்தோத்திரம். ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் நம்புகிறோம். இந்த வசனங்களை விசுவாசிக்கிறோம். எங்களுடைய தேவைகள் இவைகள் என்பதை எங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறீர். எங்கள் ஏக்கங்களை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய விருப்பங்களை அறிந்திருக்கிறீர். எங்கள் பிள்ளைகளை அறிந்திருக்கிறீர். எங்கள் குடும்பத்தை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய எதிர்கால பிரச்சனைகளை அறிந்திருக்கிறீர். எங்கள் பரமபிதா இருக்கும்பொழுது நாங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட அவசியமில்லை. கர்த்தாவே, எப்படியாவது ஒரு கவலை எங்களை ஆட்கொள்கிறது, எப்படியாக ஒரு வருத்தம் எங்களை ஆட்கொள்கிறது. ஆண்டவரே, அதை நீர் அகற்றி போட்டு உம்முடைய கிருபையிலே இந்த மாதத்திலே நாங்கள் பலன்களை காண, Lord, help us to see rewards in this month, Lord. இந்த மாதத்திலே நாங்கள் பலன்களை காண பரமபிதா கிருபை செய்வீராக. ஒவ்வொரு கைகளையும் நீர் தொட்டருளுவீராக. ஒவ்வொருவருடைய சிரசின் மேலே உம்முடைய கரத்தை வைப்பீராக. Lord, place your hands on every head, Lord. ஒவ்வொரு சிரசின் மீதும் உம்முடைய கரத்தை அமர செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு எங்கள் பரமபிதா இருக்கிறார். எங்களுக்கு எங்கள் பரமபிதா இருக்கிறார். எங்களுக்கு எங்கள் தகப்பன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்பிக்கை எங்களுக்கு தாரும். ஆசீர்வாதத்தோடு கூட எங்களை அனுப்புவீராக. எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.